அல்லாஹ் தாலாவினால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியாமத்களில் அருட்கொடைகளில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய அருட்கொடை. ஹிதாயத் என்ற போல அதை நாங்கள் ரெண்டு வகையா எங்களுக்கு பார்க்கலாம். ஒன்றைக்குது ஒருவர் பாவங்கள் செஞ்சு கொண்டு, ஹராத்தை செஞ்சு கொண்டு, குடிபோதைக்கு அடிமையாகி கொண்டு, ஜினா செஞ்சு கொண்டு இப்படியான ஒருவர் இருக்கிறாரு. அவருக்கு அல்லாஹ் தாலா நேர்வழியை காட்டி அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாலிஹான மனிதனா மாறாரு. இதுவும் ஒரு விதமான ஹிதாயத். ஆனால் நாங்க இந்த இடத்துல பேசக்கூடிய ஹிதாயத் இது அந்த ஹிதாயத் இல்ல, மாற்றமாக இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஹிதாயத். அல்லாஹ் தாலா உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய கிஃப்ட், மிக சிறந்த கிஃப்ட் என்றா அது இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய இந்த நேர்வழி, இந்த ஹிதாயத் தான் மிகப்பெரிய கிஃப்ட் ஆகி. இந்த உலகத்திலே கூடிய மனிதர்களிடத்தில் என்ன பணம், என்ன சொத்து, என்ன செல்வங்கள் இருந்தாலும் இந்த ஹிதாயத் என்றது ஒன்று இல்லாட்டி அவர்கள் அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஜீரோ தான், எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு இந்த உலகம் இயங்குவதும் உலகம் செல்றதும் அனைத்து விடயமும் நடக்குது என்பது இந்த முஸ்லிமான, இந்த ஹிதாயத் பெற்ற, இந்த கலிமாவை சொன்ன ஒரு மனிதனுக்காக வேண்டிய என்றதை தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எனவே ஹிதாயத் என்றது மிக சிறந்த, மிகவும் ஒரு முக்கியமான, மிகவும் அல்லாஹ் இடத்தில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாக்கியம், ஒரு நியாமத் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த ஹிதாயத், அதாவது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஹிதாயத் இது ஒருவருக்கு கிடைக்கிறது மூலமாக அவர் என்ன செய்வார்? இஸ்லாத்துக்குள் நுழைவார், ஒரு முஸ்லிமாக ஆகுவார். இதுக்கு அல்லாஹ் தாலா ஒருவரை காரணமாக்குறது அது இந்த உலகத்தினுடைய வஸ்துக்கள் கிடைப்பதை விட சிறந்ததாக ஆகின்றது. அதாவது ஒருவருக்கு ஹிதாயத் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் தாலா இன்னொருவரை சபபாக, காரணமாக ஆக்குவது என்றது இது மிக பெரிய ஒரு விஷயம் என்றது விளங்கணும். ஹைபர் யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப அடுத்த நாள் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏலான் செய்யறாங்க, அடுத்த நாள் இந்த கொடியை நான் ஒருவருடைய கையில் கொடுப்பேன், யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை நேசிக்கக்கூடியவராயிருப்பார், அதே போன்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அவரை நேசிக்கக்கூடியவராயிருப்பார். இப்படியான ஒரு மனிதன் கையில நாளைக்கு இந்த கொடியை நான் கொடுப்பேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, ஆர்வம். அடுத்த நாள் யோசிக்கிறாங்க, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய, நாங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பக்கூடிய அப்படியான ஒரு நிலைமையுடைய ஒரு மனிதன் அல்லாஹ் தாலா என்னையும் ஆக்குவானா, என்னையாவது ஆக்குவானா என்ற ஒரு ஆசையோடு அனைவரும் அடுத்த நாள் காலையில நபியால் எடுத்துட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஐன அலி, அலி எங்கன்னு கேட்கிறாங்க. நபி அவங்கள சொல்லப்படுவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கண்ணுல ஒரு விதமான வருத்தம், அதனால அவர் ரூம்ல அவருடைய டென்ட்ல வைக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வர சொல்லுங்க. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணுக்கு தன்னுடைய உமிழ் நீரால கொஞ்சம் துப்புறாங்க. துப்பி அந்த இடத்துல மசஹ், அதாவது தடாவிட்டு துஆ கேட்கிறாங்க. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த இடத்துல நீங்க அப்படி ஒரு வருத்தம் இருந்துச்சா என்று கூட தெரியா, அந்த அளவுக்கு அந்த வருத்தம் அப்படியே இல்லாம போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அந்த கொடியை அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அந்த மக்களோட போயிட்டு என்னத்தை கொண்டு யுத்தம் செய்யணும்? அதாவது அவங்களும் எங்களே போல ஆகுங்க, எங்களே போல மனிதர்களா நல்ல சாலியான மக்கள் ஆகும் என்ற அமைப்புல நாங்க யுத்தம் செய்யணுமா என்னன்னு கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அலி உன்ஃபுதுல் அலா ரிஸ்லி, ஏ அலியே நீங்க உங்களோட பாட்டுல போங்க. வைதா நஸல்த இலா சாஹதிஹிம், நீங்க என்ன செய்யுங்க, அவங்க இடத்துக்கு போயிட்டு அங்க அடைஞ்சிட்டீங்கடா, உதுஹும் இலல் இஸ்லாம், அவர்களை இஸ்லாமின் பால், ஏகத்துவத்தின் பால், அல்லாஹ்வை ஓர்மை கொள்வது, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வழிபடுவது என்ற விஷயத்தை கொண்டு நீங்க அவர்களுக்கு தாவத் கொடுங்க. அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன வாஜிப் என்ற விஷயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, யா அலி லை யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைரும் மின் ஹும்ரின் நஅம். சொன்னாங்க, ஏ அலியே, உங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பது என்பது, அதாவது ஒருவருடைய ஹிதாயத்துக்கு நீங்க காரணமாகுவது என்பது உங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப இந்த சிகப்பு நிற ஒட்டகம் போல எங்களுக்கு இது பெருசா விளங்காது. எங்கட பாஷையில சொல்றது என்றால், ஒருத்தர் சொன்னால் உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரை தரத்தை விட அல்லது BMW உலகத்திலே எது மிகப்பெரிய விலையான கார்கள் ஆயிக்குதோ இப்படியான ஒரு ஐட்டத்தை தாரத்தை விட ஒருத்தர் உங்களுக்கு இஸ்லாம் தருவது சிறந்ததுன்னா எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும்.
அதே போல சஹாபாக்கள் இடத்துல அந்த காலத்துல இந்த அரபிகள் இடத்தில் இந்த சிகப்பு ஒட்டகம் என்றது மிகவும் பெருமதி வாய்ந்த ஒட்டகம் அவங்கள்ட்ட மிகவும் ஒரு பெருமதி. அது ஈக்கிறது அவங்களுக்கு அப்படியான ஒரு ஒட்டகம் ஒத்தட்ட ஈக்கிறதே அது ஒரு பெருமை அவங்களுக்கு. எனக்கு எப்படியான ஒரு ஒட்டகம் ஈக்குதுண்டு எப்படி இன்றைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று ஒருத்தர்கிட்ட ஈக்குதுன்னு வைங்க, அவர்கிட்ட அப்படி ஈக்கலன்றது அவர் அதை யூஸ் பண்றாரு இல்லையோ, சும்மா உலகத்துல இருக்கிற 10 பேர் ஒருத்தர்கிட்ட 10 பேர்கிட்ட தான் இந்த கார் ஈக்குதுன்ற போல அதுல ஒத்தட்ட பேர் வருவதுண்டு அது அவருக்கு ஒரு பெருமமாய் இப்படியான பெருமை கூடிய ஒரு ஒரு மிருகமா தான் அந்த நேரத்துல இந்த சிவப்பு ஒட்டகம் என்றது. நபி அவங்க சொன்னாங்க அந்த சிவப்பு ஒட்டகம் கிடைக்கிறத விட உங்களுக்கு ஒருவர் ஹிதாயத் உங்களையே கொண்டு நேர்வழி பெறுவது சிறந்தது என்பதாக கூறினார். இன்னொரு ரிவாயத்துல எப்படி வருது என்றால் கைருன் லக மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் அவருக்கு அந்த நாள்ல சூரியன் உதிப்பதை விட சிறந்தது அப்படின்ற உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. அதாவது வானம் பூமியில் உள்ள அனைத்து வஸ்துக்கள் கிடைப்பதை விட மிகவும் சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஏ அலியே நீங்க ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுப்பது, உங்களோட முயற்சி செஞ்சு நீங்களா ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுப்பது இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் கிடைப்பதை விட சிறந்ததோ, சிவப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்ததோ, அல்லது சூரியன் அந்த நாளில் உதிப்பதை விட சிறந்ததுன்னு சொல்லல. ஏன் காரணம் என்றால் இந்த ஹிதாயத் என்றது இருக்குது, இந்த ஹிதாயத்தை 2 விதமா உலமாக்கள் பிரிப்பாங்க. ஒன்று இருக்குது ஒருத்தர் தவறான வழிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, ஜினா செய்யறாரு, நான் நேரத்தோட சொன்ன மாதிரி களவு எடுக்கிறாரு, மதுபானம் அடைஞ்சிறாரு, இப்படியானவரை நீங்க இப்படி செய்யறது தவறு, நீ இப்படி செய்யக்கூடாது என்பதாக அவர் ஒரு சீர்திருத்தம் ஏற்படுத்தி அவர் அதிலும் தூரமாக்குறது இதுவும் ஒரு விதமான ஹிதாயத்தான். இது வேற விஷயம். இந்த முயற்சிகள் உங்களுக்கு செய்யலாம். ஆனால் ஒருத்தர் இஸ்லாம் இல்லாத ஒருத்தருக்கு, இஸ்லாத்தை விட்டு விரண்டோடக்கூடிய ஒருத்தருக்கு, இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கூடிய ஒருத்தருக்கு அவருடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை போட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வைப்பதிக்குதே இந்த ஹிதாயத் என்பது இது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்குது. இந்த ஹிதாயத் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் முடியும். எங்களுக்கு ஒரு சபபாக ஒரு முயற்சியாக செய்ய இயலும். ஆனால் அதுக்குரிய ஹிதாயத்தை கொடுப்போம் அல்லாஹ்வாக இருக்கின்றான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, லை யஹ்தி அல்லாஹ் பிக, உங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு நேர்வழியை காட்டுவது என்பதாக சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்க விரும்புறவங்களுக்கு, உங்களுக்கு ஆசை வைக்குது இப்படியான ஒரு காஃபிர் இருக்கிறாரு, எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளவு பள்ளிகளுக்கு உதவி செய்யறாரு, முஸ்லிம்கள எவ்வளவு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவர் தான் ப்ரொடெக்ட் பண்ணினாரு, இப்படியான ஒரு மனிதன், இவருக்கு ஹிதாயத் கிடைச்சா நல்ல ஐக்கியமே நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனால் இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்க யாரை ஆசைப்படுறீங்களோ அவர்களுக்கு உங்களால ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. வலாகின் அல்லாஹ் யஹ்தி, ஹிதாயத் கொடுப்போம் யாரு? அல்லாஹ். மையஷா, அல்லாஹ் தஆலா யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை, நேர்வழியை, இஸ்லாம் என்ற பாக்கியத்தை கொடுப்பான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு சொல்றான். இணைய சங்கைக்குரியவர்களே, அப்ப அந்த ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். ஒருவருக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த உள்ளத்தை திறந்து, நான் இஸ்லாத்துக்குள் வருகின்றேன், எனக்கும் இஸ்லாம் தேவை, இஸ்லாம் உண்மையிலே உண்மையான மார்க்கம் என்று ஒரு ஆசார்வத்தோடு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாராரு, படிச்சு விட்டு வாராரு, ரிசர்ச் பண்றாரு இஸ்லாத்தை. எவ்வளவு உதாரணங்கள் எடுக்கலாம். தமிழ்நாடு பொறுத்தவரை ஃபாத்திமா சபரிமாலா ஆயிக்கிறாங்க, இன்னும் அதிகமான எத்தனையோ பெண்கள், அதே போல ஆண்கள் இஸ்லாத்தை அவங்களா விளங்கி ஆசைப்பட்டு இஸ்லாத்துக்கு வராங்க. இதை வரக்கூடிய அந்த தன்மை ஏற்படுத்தி கொடுக்கறது இது அல்லாஹ்வுடைய கல் உள்ள விடயம். அப்ப எங்களுக்கு நாங்க காரணமாகும் என்பது ஒரு காரணம், நாங்க எங்களே அல்லாஹ் தஆலா வச்சு ஒரு காரணமாக இந்த சபையையும் எங்களுக்கு 2ஆ பிரிக்கலாம். எங்களே அல்லாஹ் தஆலா ஒரு ஒத்தரை இஸ்லாம் ஆக்குவது காரணமாக்குறான் என்றா அதே 2ஆ பிரிக்கலாம். ஒன்று என்னது? எங்களோட முயற்சி. ஒத்தர் இருக்கிறாரு, அவரு முஸ்லீம் இல்ல, ஆனா எங்களுக்கு ஒரு ஆசை, இவரை இஸ்லாத்துக்கு வந்தா நல்ல, அவர்கிட்ட போய் முயற்சி செய்கிறோம், இஸ்லாத்துக்கு வாங்கலே, புக்ஸ்களை கொடுக்கிறோம், இஸ்லாத்தின் பத்தி நல்ல விஷயங்களை அவருக்கு எத்தி வைக்கிறோம். இப்படி ஒரு முயற்சி செய்யறது என்று முயற்சி செஞ்சு அவர் இஸ்லாத்துக்குள்ள வாரது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய உள்ளத்தை விரிவாக்குறான், இஸ்லாத்துக்காக விரிவாக்கி அவர் இஸ்லாத்துக்குள்ள வாரது என்றது ஒரு விதமானது. இன்னொன்று இருக்குது வாலண்டியரா, அதாவது ஒட்டோவா எங்கட போனஸா எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரக்கூடிய காரணம். அல்லாஹ் தஆலா எங்களை சப்பாக்குறான். அது எப்படி? நாங்க எங்கட பாட்டில் வைக்கிறோம், எங்கட ரூம்ல வைக்கிறோம், நாங்க 5 நேரம் தொழுகிறோம், பாரம் ஒத்தரிக்கிறாரு எங்கட ரூம்லயோ எங்கட பக்கத்து வீட்டாரோ, அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா எப்படியோ ஒரு விதத்துல இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்ல எண்ணத்தை போட்டு இப்ப இவருக்கு இஸ்லாத்துக்குள்ள வந்தா நல்ல நினைக்கிறாரு. இப்ப நாங்க எந்த ஒரு முயற்சியும் இதுக்கான செய்யவும் இல்லை. வந்து என்கிட்ட சொல்றாரு, என்ன தோழரு அல்லது ஒரு மௌலவிய, நான் மௌலவிய, எனக்கு இஸ்லாத்துக்கு வர ஆசையாகி, இப்ப இவர் எந்த ஒரு முயற்சியும் செய்யல,
இப்ப இவர்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்கு வரணும் என்று ஆசைப்படுகின்றேன். இப்ப நானும் ஒரு காரணமாக அவரும் இஸ்லாத்துக்கு நுழைகிறதுக்கு எப்ப என்றாக்க அவருக்கு உடனடியாக நான் கலிமாவை சொல்லி கொடுக்க வேண்டும். அவருக்கு உடனடியாக நான் கலிமாவை சொல்லி கொடுத்து அவரை இஸ்லாத்துக்குள் ஆக்க வேண்டும். ஆக்கிட்டேன் என்றால் இந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க சொன்னாங்களே, உங்களை கொண்டு ஒருத்தருக்கு நேர்வழி கிடைக்கிறது, ஹிதாயத் கிடைக்கிறது என்பது சிறப்போட்டங்கள், உலகத்தினுடைய சொத்து செல்வங்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்ன கருத்துக்குள்ள இவரும் ஆகுவாரு. எப்ப இவர் ஒருத்தர் வந்து இவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு இஸ்லாத்துக்கு வரணும் ஆசையாக்கின்றோன்னு இவர் சொல்ல, அப்படியா இஸ்லாத்துக்கு வர போறீங்களா, நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எங்களோட உங்க பயன் காட்ட தேவையில்லை, இஸ்லாத்துக்கு வாரீங்கன்னா அவங்கள உடனே ஹத்தனா செய்யணும், எங்களோட பாஷையில சொல்றது இல்ல சுன்னத்து செய்யணும் என்றா அவங்க பயப்படுவாங்க. இல்ல, இது ஒன்றும் இல்லை, இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுன்றது இது இல்லை, அது சுன்னத்ன்றதே ஒரு சுன்னத்தான விடயம். ஐயங்கட துப்புரவுக்காக என்ன சொல்லிக் கொள்றது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையில் வந்த ஒரு சுன்னத். அப்படி இல்லாம அது செய்யறதுனால தான் ஒருத்தர் முஸ்லிம் ஆகுவார்னு கேட்டா இல்ல. இன்றைக்கு என்ன நடந்துருச்சுன்னா, எங்கட மக்களிடத்தில் நான் இப்ப இந்த 2வது சொன்ன ஒருத்தர் சொல்றாரு நீ இஸ்லாத்துக்கு எடுங்க, இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி ஒருத்தர் வந்து சொல்லி டக்கண்டு அப்படியா நீங்க இஸ்லாத்துக்கு வர இருக்குமா, உடனே நீ இந்த வார்த்தையை சொல்லுங்க, 2 சாட்சியை கொண்ட கலிமாவை சொல்லி கொடுக்கிறது, 2 விட்னஸ்களை கொண்டு இந்த கலிமாவை சொல்லி கொடுத்தாவே இவர் அந்த ஹதீஸ்குள் ஆக்கப்பட்டவர் ஆகுவார். ஆனால் இவருக்கே இப்படி இஸ்லாத்துக்கு எடுக்கணும் தெரியும், ஒரு பரம்பரை முஸ்லிம் ஒருத்தர் வந்து இப்படி சொன்னதோட எங்களுடைய மக்களுடைய உள்ளத்துல நினைக்கிறது என்னது, டக்குனு சொல்ற அந்த மௌலை கிட்ட கூட்டி போவோம் இல்லையா, இவரை அந்த இஸ்லாமிக் சென்டருக்கு கூட்டி போவோம் இல்லையா, அல்லது நாட்டுல என்ன சொல்லுவாங்க பள்ளிக்கு, அந்த பள்ளியில் ஹஜ்ரத் இருக்கிறார், அந்த ஹஜ்ரத் கிட்ட போவோம், அவர்கிட்ட போய் சொல்லி இவர் இஸ்லாத்துக்கு எடுப்போம். நல்லா விளங்கிக்கோங்க, யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எனக்கு இஸ்லாத்துக்கு வரணும் ஆசை ஆயிக்குது, இஸ்லாத்தை விளங்கணும் என்று ஆசை, அதனால இஸ்லாத்துக்கு வரணும் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தை எல்லாம் பிறந்து பார்ப்பான், என்னத்துக்காக வேண்டி வாரான் இஸ்லாத்துக்கு, பொம்பளுக்காக வேண்டி வாரானா, சொத்து செல்வத்துக்காக வேண்டி வாரானா, பேர் புகழுக்காக வேண்டி வாரானா, பணம் பட்டமருக்காக வேண்டி வாரான்னு யோசிக்கணும். இதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை, இதை தோண்டி பார்க்கறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. ஒரு சஹாபி நாயகன் ஸைத் இப்னு சாபித் அல்லது உஸாமா இப்னு ஸைத் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. நடந்து கொண்டிருக்கூடிய நேரத்துல ஒருத்தரை இப்படி அந்த சஹாபி வெட்டக்கூடிய நேரத்துல அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாரு. அதாவது வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அந்த அல்லாஹ் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார் கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம். இப்படி சொன்ன பிறகும் அந்த சாபி என்ன செய்யறாங்க, அவங்கள வெட்டிடுறாங்க. வெட்டின உடனே இப்ப யுத்தம் முடிஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வளம் என்னென்றால், சாபாக்கள் யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்சு அந்த ஜமாத் திரும்பி வந்தோடனே இந்த கார்குசாரி என்று சொல்றது, தஃபக்குதுல் அஹ்வால், அங்க நடந்த விஷயங்கள் என்னதோ அதை கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, ஜமாத் போனீங்க, என்ன நடந்துச்சு, அதுல என்ன விசேஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு சாபி எழுப்பி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எங்களுக்கு பொறுப்பா போட்ட இந்த சாபி இருக்கிறாரு, இவரு நபி ஒருவரை வெட்டக்கூடிய நேரத்துல அவரு கலிமா சொல்லிட்டாரு, அதுக்கு பொருளும் வெட்டிட்டாரு யா ரசூலல்லாஹ் என்ன சொன்ன நபி அவங்க கேட்கிறாங்க, அவரை எழுப்பாட்டி கேட்கிறாங்க, நீங்க அப்படி செஞ்சீங்களா, ஓ யா ரசூலல்லாஹ் நான் அப்படி செஞ்சேன், ஏன் நீங்க அவரை வெட்டினீங்க, அவர் கலிமா சொன்ன பிறகு, இல்ல யா ரசூலல்லாஹ் அவர் அந்த கலிமாவை சொன்னது எதுக்காக வேண்டியிருந்தால் இந்த வாளுக்கு பயந்து, நான் வாளை வேற உயர்த்திட்டேன், அதுக்கு பிறகு சொல்றாருன்னு அந்த வாளுக்கு பயந்ததுனால சொன்னதுனாலதான் நான் அவரை கொலை செய்து விட்டேன் என்று சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல்லா ஷகக்க கல்ப, நீங்க அவருடைய உள்ளத்தை பொருந்தா பாத்தீங்க, உங்களோட வாளுக்கு பயந்து தான் இஸ்லாத்துக்கு வந்தாரா அல்லது உண்மையிலே இஸ்லாத்துக்கு வந்தாரான்னு நீங்க அவருடைய உள்ளத்தை பொருந்து பாத்தீங்களா, இல்ல. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமை கொண்டால் என்ன தியத்துகள் கொடுக்கணுமோ, தெண்ட பரிகாரங்கள் கொடுக்கணுமோ, குற்ற பரிகாரம் கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சாபித் சொன்னாங்க. நாங்க இன்னைக்கு விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால், ஒருவர் எங்கள்கிட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், இஸ்லாத்தை நான் விளங்கணும், அதனால நான் இஸ்லாத்துக்குள் வர போறேன்னு சொல்லக்கூடிய நேரத்துல நல்ல விளங்கிக்கோங்க, இந்த நேரத்துல எங்களோட மைண்ட் போகக்கூடாது. உடனே ஒரு முஸ்லிம் ஆயிக்கூடிய நாங்க இதுக்கு மௌலவி ஆயிக்கணும், பெரிய PhD முடிச்சு வைக்கணும், உத்தர இஸ்லாத்துக்கு எடுக்க சில முயற்சிகளை செய்ய, அவருக்கு தேவையான அறிவுரைகளை குடிக்க, அவருக்கு இஸ்லாத்தை பத்தி விளங்குறதுக்குரிய நொலேஜுகளுக்காகவே நாங்க மௌலவிகளை பாய்க்கலாம், அல்லது அது சம்பந்தமான தெரிஞ்சவரை பாய்க்கலாம், தாய்களை பாய்க்கலாம், வேற விஷயம். அதே போல இஸ்லாத்துக்கு வந்து உள்ளுக்கு நுழைஞ்ச பொருள், அதுக்கு பொருள் உள்ள ஸ்டெப்கள் அவர் படிக்கணும், இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை படிக்கணும், அர்கானுல் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களை படிக்கணும், தொழுகை, வுது, நோன்பு இதுகளை படிக்கணும் என்றதுக்காக வேண்டி ஒரு மௌலவியோட ஒரு தாயோட கான்டாக்ட் பண்ணி வைக்கிறது வேற. ஆனால் ஒரு முஸ்லிம் ஆகக்கூடிய நாங்க எங்ககிட்ட ஒருவர் வந்து சொல்றாரு நான் இஸ்லாத்துக்கு வரணும் என்று சொல்ல நேரத்தில் இந்த நேரம் எங்க மைண்ட் போக கூடாது, அந்த மௌலவி கிட்ட கூட்டி போவோமா, அந்த இஸ்லாமிக் சென்டர் கிட்ட போவோமா, அல்லது இந்த தாய் கிட்ட கூட்டி போவோமா என்று வரக்கூடாது. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்துருச்சு, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருத்தவன் சொல்றாரு நான் உங்களுக்கு ஒரு கோடி தாரேன், நீங்க அவனுமானமாய் செலவழிச்சுக்கோங்க என்ன போகல, இவர் யாரா நினைப்பாங்களா,
எனக்கு என்னத்துக்கு அப்ப 1 கோடி, இந்த அவர் கஷ்டப்படுற அவருக்கு கொடுப்போமே, இல்லாது இந்த 1 கோடி எடுக்க என்னைவிட தகுதியானவங்க என்கிட்ட எவ்வளவுதான் காசுகள் இருந்தாலும் என்ன செய்வோம், இன்னும் காசை எதிர்பார்த்து சேமித்துக் கொள்வோமே ஒழிய அல்லாஹ் ஒரு மிஸ்கீனா ஒரு மனிதன் நிற்கிறான் அவனுக்கு இந்த காசை கொடுப்போம்னு யோசிக்க மாட்டோம். அப்ப காசுகள் துன்யாவுடைய பார்வையில் வரக்கூடிய நேரத்தில் நாங்க இப்படி யோசிக்கிறோம். நாங்க நன்மை ஒருத்தர் வந்து சொல்றாரு நீ இஸ்லாத்துக்கு எடுங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கட்டண்டு அந்த மௌலை கிட்ட கூட்டு போமா, இந்த தாய் கிட்ட கூட்டு போமா, இந்த இஸ்லாமிக் சென்டர்கிட்ட கூட்டு போமான்னு நினைக்கணும். கூட்டிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இது என்னது, உடனடியாக அவருக்கு சொல்லணும். தேவைப்பட்ட விரல்களை இப்படி உயர்த்தி கொண்டு, இது கட்டாயம் இல்லை நான் சொல்றேன், ஏன் இது அல்லாஹ் ஒருவன் என்று காட்டக்கூடிய அடையாளத்தை இப்படி வச்சுக்கொண்டு அவருக்கு நாங்க 2 விட்னஸ்களை 2 சாட்சிகளை கொண்டு அந்த கலிமாவுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும், ஏகத்தினுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும். அவ்வளவுதான். அந்த அர்த்தத்தை கூட அவருக்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள சரியா தெரியாது, பிரச்சனை இல்லை, இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க என்றால், ஒரு மௌலவி ஒரு ஆலிம் மிம்பருக்கு மீது பயான் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒருத்தர் உள்ளுக்கு வந்து சொல்றாரு, மௌலவி நான் இஸ்லாத்துக்கு வரணும், எனக்கு கலிமாவை சொல்லிக் கொடுங்க என்றால், அவர் அவருடைய பயானை நிப்பாட்டி வைத்து மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அவருக்கு அந்த கலிமாவை சொல்லிக் கொடுக்கணும். என்ன அந்த கலிமா? மனே அவருக்கு சொல்றது, நான் சொல்ற வார்த்தையை நீங்க திருப்பி சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லது அப்துஹு வ ரசூலுஹு. இவ்வளவுதான். இதை சொன்னீங்கன்னா அவர் இஸ்லாத்துக்குள்ள வருவாரு. நீங்க ஒரு சிவப்பு ஒட்டகம் கிடைத்ததை விட, உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சொத்துக்கள் கிடைத்ததை விட சிறந்த நடத்தினா நீங்க ஆகுறீங்க. அதுக்கப்புறம் அவரை கண்டக்ட் பண்ணி வைங்க, மௌலிமா இருக்கு, இஸ்லாமிக் சென்டருக்கு, அல்லது ஒரு பள்ளிக்கு, அல்லது ஒரு கூட்டம், இது இவங்க இதை தாவத்துடைய வேலையை இவங்களோட போனா இவருக்கு பிரயோசனமா ஈக்கும் என்ற குரூப்போட சேர்த்து வைங்க. அதுக்கு பிறகு முதலாவது இந்த நன்மை அடைஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எங்க கிளாஸ் கூட அனைவரும் விளங்க, யாராவது ஒரு இஸ்லாத்துக்கு வரணும்னு சொன்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்து நான் முஸ்லீம் ஆயிக்கணும், நான் அவருக்கு அடுத்தது சொல்லிக் கொடுக்கணும். ஆலிம் ஆயிக்கணும் என்றது கட்டாயம் இல்லை, தாய் ஆயிக்கணும் என்றது கட்டாயம் இல்லை. இவர் PhD முடிச்சு அல்லது இவர் MA முடிச்சு அல்லது BA முடிச்ச ஒரு பட்டதாரி ஆயிக்கணும் என்றது கட்டாயம் இல்லை. இந்த விஷயம் அஷ்ஹது நான் சாட்சி கூறுகின்றேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. வ அஷ்ஹது இன்னும் நான் சாட்சி கூறுகின்றேன், 2வது சாட்சி, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு அல்லது அப்து வ ரசூலுஹு, நிச்சயமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராகவும் நபியாக ரசூலாக இருக்கின்றார் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். இந்த வார்த்தை அவருக்கு சொல்லி கொடுத்தீங்க, இதனுடைய அர்த்தம் தெரியாட்டீங்க இல்ல சொல்லி கொடுத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவர் முஸ்லிம் ஆகிறார். சங்கைக்குரியவர்களே, எந்த அளவுக்கு இதனுடைய நன்மை இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்த சொல்வது என்றால், இந்த களிமாவை அவருக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய செயின் ஒன்றை நாங்க அன்னைக்கு பிரேக் பண்றோம். மிகப்பெரிய செயின் ஒன்றை பிரேக் பண்றோம். என்ன அந்த செயின்? குஃபுர் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒரு செயின் அப்படியே உடைக்கிறோம். ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட சொல்றாரு, எனக்கு இஸ்லாத்தை சொல்லித்தாங்க, நான் களிமாவை சொல்லித்தாங்க, நான் இஸ்லாத்துக்கு வரணும் என்று. இப்ப இவர் எடுத்து பார்த்தா இவர் காஃபிர், இதுவரை நேரம் வரை அல்லாஹ்வை நிராகரித்தவர், அந்த பக்கம் இவருடைய தந்தை, தாய், தந்தையுடைய தந்தை என்று பெரிய ஒரு செயின் ஒன்றே போது அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக, அல்லாஹ் இல்ல, இந்த கடவுள் தான் எனக்கு, இந்த ஸ்டாச்சு தான், இந்த ஐடல் தான் என்னுடைய கடவுள் என்று நினைச்ச அந்த செயினை அவனுக்கு அப்படியே பிரேக் ஆக்கி விடுறாரு, உடைச்சு விட்டுட்டு லைனை மாற்றி விடுறாரு. இனிமேல் இவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரு, ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரு. முடிச்சப்போ அதனால் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் சாலிஹான குழந்தைகள், பேரை வைக்கிறார், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், முஹம்மது, ஃபாயிஸ், நாசிர் அப்படி என்று ஒரு பேரை வச்சு அதுல இருந்து அந்த செயினை, அந்த குஃபர் என்ற செயினை உடைச்சிட்டு அதுக்கு ஸ்டெப்பா அவரு ஹிதாயத் என்ற இஸ்லாத்தினுடைய செயினை கீழால போறாரு. இதுக்கு இந்த களிமாவை சொல்லி கொடுத்து அந்த மனிதன் காரணமாகும். எனவே இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாங்க உடன்மாற்றத்தை யோசிங்க. உலகத்திலேயே மிக சிறந்த நன்மையை பெற்று தரக்கூடிய அந்த வார்த்தையையும், ஒருத்தருடைய குஃபருடைய செயினை உடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா என்னைய நம்பி ஒருத்தர் அனுப்புறான், எனக்கு கொஞ்சம் களிமாவை சொல்லித்தா மச்சான், என்ன கூட்டாளி ஆயிக்கிறாரு, சொல்றாரு, நீ பள்ளிக்கெல்லாம் போற, எனக்கு மாசாக்கி நோம்பெல்லாம் முடியும், இஸ்லாம் ஒரு நல்ல இதாக்கி களிமாவை சொல்லித்தாவேன், என்ன இஸ்லாத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்னா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல தலையை சொல்லிச்சு கொண்டு இருக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை, இவ்வளவு தான், நீ இந்த வார்த்தையை சொல்லு போதும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்லு. இதுக்கு நிச்சயமான எஜுகேஷன் உனக்கு நாலேஜ்ல எனக்கு தரக்கூடிய இது இல்லைன்னு நானும் இன்னும் பேசிக்ல தான் இருக்கிறேன். உன்னையே எங்கட மவுல வைக்கிறாங்க, எங்கட தாய்கள் வைக்கிறாங்க, எங்கட பள்ளியை சார்ந்த மிகப்பெரிய அறிவாளிகள் வைக்கிறாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு உன்னைய நான் சாட்டி விட்டுறேன்னு சொல்றதுதான் புத்திசாலி. எனவே யார் அவருக்கு முதலாவது அந்த களிமாவை சொல்லி கொடுக்குறீங்களோ அவர் தான் அந்த பாக்கியம் பெற்றவராகவும் ஆவார்ன்றதை விளங்கிக்கோங்க.